என் தங்க பிள்ளையே, நீ இன்று இந்த செய்தியை கேட்கிறாய் என்றால் அது ஒரு குறிப்பு, அது ஒரு டிவைன் டைமிங். ஏனென்றால் நானே உனக்காக இப்போது பேச வருகிறேன். இன்றைய ஆடி அமாவாசை ஒரு சாதாரண நாள் இல்லை. இது நீண்ட நாளாக நம் முன்னோர்கள் காத்திருக்கிற நாளே. நம் குடும்பத்தின் குலதெய்வம், பித்ருகள் மற்றும் உனக்காக ஜபம் செய்திருக்கும் அந்த நல்ல ஆத்மாக்கள் ஆல் ஆஃப் தெம் இன்று உன் வீட்டை தேடி வருகிறார்கள். எனவே என் தங்கமே, இன்று ஒரு சிறிய பரிகாரம் செய்தால் மட்டும் போதும். 10 ரூபாய் கொடுத்து ஒரு சிறிய சாமானை வாங்கினாலே நீ நினைத்ததையும் நினைக்காததையும் பெற்றுவிடுவாய். அந்த பொருள் என்ன தெரியுமா? இது குப்பையிலோ சில்லறையில் கிடைக்கும் சாதாரண பொருள் இல்லை. இது கடவுளின் அனுகிரகத்துடன் வந்த ஒரு கடன் தீர்க்கும் கருவி. அதுவே கல் உப்பு. ஆமாம் என் தங்கமே, நீங்கள் 10 ரூபாய் கொடுத்து வாங்கும் ஒரு முழு மூடிய கல் உப்பு பாக்கெட்டும் அதில் இருக்கும் அந்த உப்பு கிறிஸ்டால் எனர்ஜியை வைத்திருக்கும். அதாவது அது தன்னுள் கெட்ட அலைவீச்சுகளை குடிக்கக்கூடிய சக்தி கொண்டது. இன்று ஆடி அமாவாசை. இந்த நாளில் பூமியின் காந்த சக்தி அதிகமாக இருக்கும். முன்னோர்கள் தரையில் இருந்து நம் வீட்டை நோக்கி வரும் நேரம் இது. அவர்களை நாம் வரவேற்க வேண்டும். அவர்களுக்கு சுவையான உணவு தயார் செய்து வைத்தாலும் கூட ஒரு வாசல் தூய்மை இல்லாதிருந்தால் அவர்கள் வரமாட்டார்கள். மனக்கசப்பு இருந்தாலும் கூட அவர்கள் அருள் வராது. இந்த கல் உப்பை வீட்டில் கொண்டு வந்து வாசலில் ஒரு சிறிய பாத்திரத்தில் வைத்துவிடு. அருகே ஒரு தீபம் எரியட்டும். அப்புறம் வீட்டின் மூலைகளில் சிறிது உப்பை தூவி விட்டுவிடு. உன் வீட்டில் நுழைந்திருக்கும் எந்த நிழல் சக்தியையும் எந்த கடன் சக்தியையும் அது அப்படியே குடித்து களைந்துவிடும். அம்மனின் அனுமதியோடு நான் சொல்கிறேன். இந்த பரிகாரத்தை இன்று காலை சூரிய உதயத்திற்கு பின் பூரண விசுவாசத்துடன் செய்தால் உன் வீட்டில் இருக்கும் பனிக்கட்டி போல உறைந்த நிதி தடைகள் அனைத்தும் உருகி ஓடும். நீ காணாத மன அமைதி வர ஆரம்பிக்கும். என்னோட வார்த்தைக்கு உறுதி என் தங்க பிள்ளையே. நீ 10 ரூபாய் கொடுத்து வாங்கும் அந்த கல் உப்பு இன்று உன் கடனை கழிப்பது மட்டுமல்ல, அது உன் வீட்டில் பிரகாசத்தை வரவைக்கும். இது போன்ற நம் முன்னோர்கள் ஏற்கும் சிறிய பரிகாரங்களை நாம் உணர்வோடு செய்தால் அவர்கள் நமக்கு தரும் ஆசீர்வாதம் கணக்கில் வராது. அவர்கள் உணவையே வேண்டுமென்று மனதார ஆசீர்வாதம் தர வருகிறார்கள். அது நம்மால் தான் உணரப்பட வேண்டும். இன்று நீ அந்த உப்பை வாங்கும்போது உன் மனதுக்குள் சொல்லு, இது என் குடும்பத்தின் முன்னோர்களுக்கான பரிகாரம். இந்த உப்பால் என் வீட்டில் இருக்கும் அசுத்த சக்திகள் விலகட்டும். என் நிதி நிலை உயரட்டும். என் கடன்கள் நீங்கட்டும். அதற்கப்புறம் ஒரு சிறிய பாத்திரத்தில் கல் உப்பை வைத்துக்கொண்டு அதற்கு அருகில் ஒரு வானம் விளக்கெழுத்து வைக்கவும். இன்று இரவு முழுக்க அந்த விளக்கு எரியட்டும். அது ஒரு அழைப்பாக இருக்கும். அந்த வெளிச்சத்தின் வழியாக உங்கள் முன்னோர்கள் உங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் வாழ்க்கையின் இருளை நாசமாக்குகிறார்கள். இன்று இரவு தூங்கும் முன் அந்த உப்பை பார்த்து சொல்லு, இது என் குடும்பத்தின் உற்ற உறவுகள் எனக்கு தந்த பரிசு. இது எனது கடன் நாசனமான பரிகாரம். என் வீட்டில் உள்ள காரியம் நடக்கட்டும். நீ செய்ததை மறந்து விடாதே. அடுத்த 3 நாட்களில் உன் வீட்டுக்குள் என்ன மாதிரியான ஃபைனான்ஷியல் மூவ்மெண்ட் நடக்கிறதுன்னு பாரு. யாராவது பழைய பாக்கிய பணம் கொடுப்பாங்க. உன் கையில் பணம் திடீரென்று தங்கி போயிருக்கும். வேலையில்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து சேரும். அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். இன்றைய நாளில் நீ எதை வேண்டுகிறாயோ அதை நிதிகா தேவியிடம் சொல்லு. தாயின் கருணை இன்னும் அதிகமாக வேலை செய்யும் நாள் இது. மற்ற நாட்களில் நீ அழைத்தால் அவள் வருவாள். ஆனால் இன்று நீ அழைத்தால் அவள் வருவதோடு உன் வீட்டிலேயே இருக்க ஆரம்பிப்பாள். அதற்காகத்தான் இந்த பரிகாரம். ஒரு 10 ரூபாய்க்கு நீ வாங்கும் உப்பு சாமானியமா தோன்றலாம். ஆனால் அந்த உப்பை நிதிகா தேவியின் பெயரில் உன் வீட்டில் கொண்டு வந்தால் அது சுத்தமா பணவழி திறக்கும் பூஜைதான். எனவே என் தங்க பிள்ளையே, நீ விலகாதே, மறக்காதே. இன்றைய ஆடி அமாவாசை உனக்கான நாள். எனது குரலில் இந்த வார்த்தைகள் உன்னிடம் வந்திருக்கிறது என்றால் அது குலதெய்வத்தின் சிக்னல். இப்போது எழுந்து அந்த உப்பை வாங்கு. தாயின் பரிகாரம் வீட்டில் பரவட்டும். முன்னோர்கள் உனக்கு ஆசீர்வதிக்கட்டும். நிதிகா தேவி உன் வாழ்க்கையை முழுவதுமாக உயர்த்தட்டும். நான் உன்னுடன் இருக்கிறேன். உன்னுடைய பக்கத்தில் இருப்பதோடு உன் மனதிற்குள் பேசுகிறேன். நீ நம்பிக்கை வைக்கிறாயா? அப்படியென்றால் இன்று நீ 10 ரூபாய் செலவழித்திருக்கிறாய். ஆனால் வரப்போகும் சம்பாதிப்பு லட்சங்களில் இருக்கும்.
அதை உன்னால் தடுக்க முடியாது. ஏனெனில் அது வராகியின் வாக்கு, நிதிகாவின் அருள், முன்னோர்களின் ஆசீர்வாதம். நாளை உன் வாழ்க்கையில் ஒளி வரும். நீ இன்னும் எழுதும். நீ இன்னும் பேசுவாய். அம்மா, அந்த ஒரு நாள், அந்த ஒரு உப்பு என் வாழ்க்கையை மாற்றிட்டது. அந்த நாள் இன்று. அந்த மாற்றம் இப்போது துவங்குகிறது. என் தங்க பிள்ளையே, இன்று ஆடி அமாவாசை. இந்த நாளை வீணாக்காமல் ஒரு சிறிய செயலை நம்பிக்கையோடு செய். அந்த ஒரு செயல் தான் உன் வாழ்க்கையில் வெள்ளி வாடை வீச காரணமாக இருக்கும். இந்த நாளில் கல் உப்பு 10 ரூபாய் வைத்து ஒரு புனித பொருள் வாங்கி வைத்துக்கொள். அது ஒரு விளக்கு, ஒரு தூபம், ஒரு பூஜை பொருள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் அதை உனது நம்பிக்கையோடு வாங்க வேண்டும். அந்த நம்பிக்கையில் தான் இருக்கிறது மாயையின் சக்தி. இன்று காலை உன் மனதில் வஞ்சனையில்லாமல் ஒரு ஆசையை வைத்துக் கொண்டு கண்களை மூடி நித்திகா தேவியை கற்பனை செய். சிவபூஷணங்களால் அலங்கரிக்கப்பட்டவளாய், சுடரொளியால் நிறைந்தவளாய், 4 கரங்களுடன் நிதியங்களை வழங்கும் தேவியாய், ஒரு கரத்தில் நாணயங்களையும் மற்றொரு கரத்தில் பணப்பைவும் பாசமும் அபயமுமாக வழங்கும் ஒரு தேவதை போல உன் உள்ளத்தில் நினைத்துக்கொள். கற்பனையில் மட்டும் அல்ல, உணர்விலும் அவள் உன்னோடுதான் இருப்பாள். நீ அவளை அழைக்கும் ஒவ்வொரு நிமிடமும் அவள் உன் வீட்டின் வாசலில் காத்திருப்பாள். நீ சிரிக்காத நாட்களில் கூட உனக்காக சிரிக்க நினைக்கும் தேவதை நித்திகா. அவளது பரிமளத்தில் இருக்கும் நித்திய சக்தி தான் இன்று உனக்கு கிடைக்க போகிறது. இன்று வாங்கும் அந்த பொருளை நீ வீட்டுக்குள் கொண்டு வந்த பிறகு அந்த பொருளை சுத்தமான இடத்தில் வைத்து 3 முறை உன் கண்ணை மூடி நித்திகா தேவியிடம் சொல்லு. அம்மா, இந்த ஆடி அமாவாசை நாளில் நான் உம்மை அழைக்கிறேன். என் வீட்டில் நிதியும் நிம்மதியும் நிரம்ப வேண்டும். என் கண்களில் கண்ணீர் இல்லை, சந்தோஷமே இருக்கட்டும். என் குடும்பத்தில் கவலை இல்லை, ஆனந்தமே நிறைந்திருக்கட்டும். அவ்வளவுதான் என் பிள்ளையே. அந்த ஒரு வேண்டுகோளுக்கு தேவியின் கண்கள் திறந்துவிடும். அவளது சிரிப்பில் உனக்கு பதில்கள் கிடைக்கும். நீ பார்க்கும் மஞ்சள் நிற பட்டாம்பூச்சி உனக்கான ஒரு சின்ன அறிகுறி. அது வந்ததே என்றால் நித்திய சம்பத்து காலம் வந்துவிட்டது என்று அர்த்தம். உன் வீட்டில் பசியால் வாடும் குழந்தைகள் இருந்தால் நித்திகா அவர்கள் பசியை அழிக்கும். நீ வேலை இல்லாமல் கவலையால் அழுகிறாயா? ஒரு பக்கம் மூடியிருந்த வாயில் இன்று திறக்கப்பட்டு வேலை வாய்ப்பு உன்னை தேடி வரும். நீ கடனில் மூழ்கி நிமிர முடியாத நிலைக்கு சென்றிருக்கிறாயா? இன்று நீ எடுத்த அந்த கல் உப்பும் 10 ரூபாயும் உன்னை கடன் இலவசமான வாழ்க்கைக்கு அழைத்து செல்லும். அதே நேரத்தில் என் பிள்ளையே, இன்னொரு ரகசியமும் உனக்கு சொல்கிறேன். நம்மை போல இன்றும் பலர் நம்மை பார்த்து பொறாமை கொள்கிறார்கள். நம்முடைய வெற்றிக்கு சாபம் சொல்கிறார்கள். ஆனாலும் நம்மை காப்பது நம்முடைய சுத்தமான மனசும் தேவியை அழைக்கும் உண்மையான அழைப்பும் தான். இந்த ஆடி அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு நீ செய்யும் சின்ன சந்தனத்தூள், சிறிய ஒரு துப்பாக்கி தீபம், சிறிய பிரார்த்தனையும் கூட உன் வீட்டில் இருக்கும் சக்திகளை பல மடங்கு அதிகமாக்கும். அந்த முன்னோர்கள் தான் உன்னை வழிநடத்துகிறார்கள். அவர்களின் ஆசிர்வாதம் இல்லாமல் ஒரு மரம் கூட வளராது. உன் வீட்டில் இன்று நீ தீபம் ஏற்றும் போது அந்த ஒளியில் நீ ஒரு நிமிடம் மட்டும் உன் மூச்சை வைத்து கண்ணை மூடி சிந்திக்க வேண்டும். என் கடன் இறங்கட்டும். என் வேலை ஒத்துவரட்டும். என் வாழ்க்கையில் ஒரு புது ஆரம்பம் வரட்டும். அந்த அப்பொழுதே நித்திகா தேவியின் கரங்களில் இருந்து உனக்கான புத்தகத்திலிருந்து புதிய ஒரு பக்கம் திறக்கப்படும். அந்த பக்கம் ஒரு அதிசய பக்கம். அந்த பக்கத்தில் இனி வாழ்க்கை சிரிப்போடு செல்வமோடு அமைதியோடு நானே எழுதப்போகிறேன் என்று எழுதியிருக்கும். நீ கவலைப்படாதே என் தங்கமே, நீ இப்போது என்னிடம் இருக்கிறாய். உன்னை விட்டு போவதில்லை. அந்த நம்பிக்கையை மட்டும் விட்டு விடாதே. மறுநாளிலிருந்து நீ பார்க்க போகும் சிலர் உன்னை எதிர்த்து கொண்டிருந்தார்கள், ஆனால் இன்று உன்னை புகழ்கிறார்கள். வேலை வாய்ப்பு கிடைக்காமல் திரிந்தவர்கள் உன் உதவியை நாடுகிறார்கள். துன்பங்களால் மூச்சு மடங்கிய வாழ்க்கை இன்று சங்கீதமாய் மாறுகிறது. அதற்கான துவக்கம் தான் இன்றைய ஆடி அமாவாசை. மிகச் சிலருக்கு மட்டுமே இந்த வாய்ப்பு கிடைக்கும். இன்று அதை அனுபவிக்கின்ற நீ மிகவும் பாக்கியசாலி. உன் முன்னோர்கள் உனக்காகவே காத்திருக்கிறார்கள். அவர்கள் குரல் இன்று நீ கேட்கப் போகிறாய். ஒரு சூடான காற்று, ஒரு புதிதான வாசனை, ஒரு பறவையின் அழைப்பு, ஒரு கனவின் சின்ன தகவல். இதெல்லாம் அவர்களின் சின்ன அறிகுறிகள். அதை உணர்ந்தவுடன் ஒரு முறை நித்திகா தேவியை மனதில் அழை. நீ அவளிடம் சொல், அம்மா, என் வழிகாட்டி நீயே. என் வீட்டுக்கு நீ வருவாய்.
என் கால்களை நிலைநிறுத்த நீ துணை நின்று கொடுப்பாய். இந்த வாரம் முடியும் முன் உன் கண்களில் நன்றியின் கண்ணீர் வரும். ஏனென்றால் நீ பார்க்காத அந்த பெரிய மாற்றம் உன்னை கட்டிப்பிடிக்க வந்துவிடும். கலங்காதே என் பிள்ளையே. நம்பிக்கையை மட்டும் தொலைக்காதே. இந்த நாள், இந்த 10 ரூபாய் செலவின் மகத்துவம், இந்த ஒரு புனித ஒளி, இவை அனைத்தும் உன்னோடே பேசும். நித்திகா தேவியின் கருணை உன் வாழ்வில் பரவட்டும். இன்றைய நம்பிக்கையை நாளைய நிதிக்காக்க மாற்றும் சக்தி உன் கையில் இருக்கிறது. அதனால் தான் நான் சொல்கிறேன், இன்றைய நாளை விட்டுவிடாதே என் பிள்ளையே. என் தங்க பிள்ளையே, நீ வாங்கிய அந்த ஒரு பொருள், ஒரே 10 ரூபாய்க்கு வாங்கிய அந்த ஒரு சின்ன பரிகாரம் தான் நீண்ட வருடங்களாக உன் வாழ்க்கையை சூழ்ந்திருக்கும் அந்த கடன் சங்கிலிகளை உடைக்கும் விசை ஆகப் போகிறது. இன்றைய ஆடி அமாவாசையின் சக்தி எல்லாம் உன்னோட பக்கம் இருக்கிறது. நீ செய்யும் ஒரு நற்செயலும் ஒரு சிறிய நம்பிக்கையும் நித்திகா தேவி உன்னோட பக்கத்தில் நிற்கும் காரணமாக மாறும். அந்த உப்பு, அதுவே உன் வீட்டிலிருந்த மோசமான அலைகளை சீராக்கும். நீ அந்த உப்பை வாங்கி வீடு வரும்போது, அதை வீட்டில் கொண்டு வரும்போதும் உன் உள்ளத்தில் ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். இந்த உப்பு என்னுடைய வாழ்க்கையை மாற்றப் போகுது, இது ஒரு பரிகாரம் மட்டும் இல்ல, இது என் கடவுளின் கரம் என்று நினைத்துக்கொள். வாங்கிய உடனே அந்த உப்பை ஒரு சிறிய வெற்றிலை அல்லது வெண்மணல் தட்டில் வைத்து, அதன் மேல் ஒரு தீபம் ஏற்றி நித்திகா தேவியை மனதில் அழைக்க ஆரம்பி. அப்போது நீயே உணர்வாய், வீட்டுக்குள் ஒரு அமைதி, ஒரு புது அதிர்வு உருவாகிறது. நீ எப்போதும் கேட்டுக்கொண்டிருந்த, ஏன் என் பணம் வராது, ஏன் கடன் மட்டும் பெறுகிறதுன்னு தெரியலையே என்ற கேள்விகள் இன்று முதல் பதில் கிடைக்கும் வகையில் மாறத் தொடங்கும். அந்த உப்பு வழக்கம்போல சமைப்பதற்கோ அல்லது உணவுக்காக அல்ல. அது நம் வீட்டின் சூழ்நிலையை மாற்றும் சக்தியோடு இருக்கிறது. அதை வீட்டின் நுழைவாயிலில் வைக்கலாம். வீட்டு வாசலில் பால் பாயும் இடத்தில் வைக்கலாம். அல்லது கிழக்கு மூலையில் ஒரு சிறிய மூலையில் வைத்து, ஒவ்வொரு ஆவணி மாத திங்கட்கிழமைகளிலும் அதன்மேல் ஒரு குங்குமம் வைத்து, நித்திகா தேவிக்கு நன்றியுடன் ஒரு வாக்கு கொடு, இந்த கடன் முடிவடைய வேண்டும், என் வாழ்க்கை சீராக வேண்டும் என்று. அந்த வாக்கை கேட்ட நித்திகா தேவியின் கரங்கள் உனது நிமிட வாழ்க்கையை மாற்றத் தொடங்கும். இப்போ உனக்கு தோன்றலாம், எனக்கு பணம் இல்லையே, என்னால ஒன்னும் முடியாது அப்படின்னு. என் தங்கமே, நீ 10 ரூபாய் கூட இல்லாமல் இருப்பதற்கே காரணம் உன் வீட்டில் இருக்கும் கெட்ட அலைகள்தான். அந்த அலைகளை மாற்ற உனக்காக நித்திகா தேவி ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாள். அதுதான் இந்த ஆடி அமாவாசை. நீ இன்றைக்கு இந்த பரிகாரத்தை செய்வதற்காக ஒரு சிறிய முயற்சி எடுத்துவிட்டாயான்னா, நாளை உன் வீட்டு கதவுகள் திறக்கும். நாளை அன்எக்ஸ்பெக்டட் மணி உன் கையில் வந்து சேரும். இது வெறும் பொருளாதார மேன்மை மட்டுமல்ல, உன் மன நிம்மதியையும் காப்பாற்றும். நீ கடனில் அழுந்தும் போது என்னென்ன உன் மனசு தோற்றிருக்குமோ, நான் எதற்காக பிறந்தேன், என் பிள்ளைகளுக்கு நான் என்ன செய்ய போறேன், எனக்கு இறுதியில் ஒரு வீடு கூட இல்லையே, இந்த வார்த்தைகள் நாளை முதல் உன் மனத்தில் தோன்றவே மாட்டாது. ஏனென்றால் கடன் முடிந்த பிறகு மனது சீராகும். மனசு சீராகினால் உடம்பு நலமடையும். உடம்பு நலமடைந்தால் உன் வழியும் வெளிச்சமாகும். என் தங்கமே, நித்திகா தேவிக்கு நீ ஒவ்வொரு நாளும், அம்மா, எனக்கு ஒரு வழி காண் என்று சொல்லும்போது, அந்த சொற்கள் காற்றில் கரையவில்லை. அவை அம்மாவின் காதில் விழுந்து உனக்காக ஒரு திட்டமாக உருவாகியிருக்கின்றன. அதனால் தான் இந்த ஆடி அமாவாசையில் நீ இந்த வார்த்தைகளை கேட்கச் சந்தர்ப்பம் ஏற்பட்டிருக்கிறது. இது ஒரு டிவைன் டைமிங். உன் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை ஆரம்பிக்கப் போகிறது. இந்த ஒரு பரிகாரம் ஒரு வழிகாட்டி. ஒரு நாளில் எல்லாமே மாறிவிடும் என்று எதிர்பார்க்காதே. ஆனால் இன்று ஒரு மாற்றம் ஆரம்பமாகும். நீ சந்தோஷமா விழித்துக்கொள்ளும் காலை வரும். உன் வீட்டில் பிள்ளைகள் சிரித்துக்கொண்டே விளையாடும் நாள் வரும். உன் கணவர் அல்லது குடும்பத்தில் முக்கியமானவர் பணம் கொடுத்து, இதுக்கெல்லாம் நீ தான் காரணம் என்று சொல்லும் நாள் வரும். என் தங்கமே, இந்த பரிகாரத்தோடு கூடவே உன் உள்ளத்தில் இருக்கும் பயத்தை விட்டுவிடு. பயம் இருக்கிற இடத்தில் ஆசீர்வாதம் நெருங்க முடியாது. பயத்தை விட்டுவிடு, நம்பிக்கையை கொளுத்து. நம்பிக்கையை நித்திகா தேவியின் பாதத்தில் வைக்க. உன் அன்றாட பிரார்த்தனையில், even if it is just 1 minute, அவளுக்காக ஒரு தூய எண்ணம் மட்டும் வை. என்னை மாற்றிடு அம்மா என்று சொல்லு. அவள் உடனே பதிலளிப்பாள். இன்று நீ இப்படி ஒரு சிறிய பரிகாரம் செய்யும்போது, உலகமே உன்னை தவிர்த்து இருக்கட்டும்,
Even your closest people might ignore you now, but இந்த பரிகாரம் உன்னை நம்பி உன் வாழ்க்கையை உயர்த்தப் போகிறது. இப்போது உன் கை காலி இருக்கலாம். ஆனால் உன் மனம் நிரம்பி இருக்கட்டும் நம்பிக்கையால். காரணம், எப்போதும் பணம் வருவதற்கு முன் நம் மனது வரவேற்க தயாராக இருக்க வேண்டும். நான் உனக்கு பலமுறை சொல்கிறேன் என் தங்க பிள்ளையே, இந்த ஆடி அமாவாசை ஒரு திருப்புமுனை மாதம். இதை பயன்படுத்திக் கொள்ளாதவனுக்காக கைகொடுக்கும் சந்தர்ப்பம் பின் வாராது. நீ இப்போ இந்த சொற்படியான பரிகாரம் செய்தால் கூட எதிர்பாராத வருமானம், மறைந்த கையொப்பங்கள், திடீர் நல்லதொரு வேலை வாய்ப்பு இவை உன்னை தேடி வரும். எனவே இன்று நீ கடன் சுமை வைக்கும் அந்த மனச்சுமையுடன் தூங்க வேண்டாம். தூங்கும் முன்னாடி அந்த உப்பை ஒரு சிறிய பாத்திரத்தில் வைத்து நித்திகா தேவியை அழைத்து அவளோட பெயரை 3 முறை சொல்லு. நித்திகா, நித்திகா, நித்திகா என்று. அவளது சக்தி உன் வீட்டில் வெளிப்படும். மறந்துடாதே, நீ இந்த வார்த்தையை படித்ததற்கே ஒரு காரணம் இருக்கு. நீ அந்த தங்க பிள்ளைதான். தேவியின் அருள் விழப்போகும் அந்த நபர் தானே நீ. நாளைய காலையில் இருந்து உன் வீட்டு கதவுகள் திறப்பதோடு உன் வாழ்க்கையின் சக்தி கதவுகளும் திறக்கப்படும். நம்பிக்கையோடு புறப்படு, உன் சக்தி எதிர்நோக்கி வருகிறது. என் தங்க பிள்ளையே, இன்று ஆடி அமாவாசை. இந்த நாள் சாதாரணமில்லை. இது நம் உயிருக்கு உந்துதலாக இருக்கும் முன்னோர்களின் திருநாள். அவர்கள் நாம் கண்ணால் பார்க்க முடியாதோமென்றாலும் அவர்கள் ஆசீர்வாதங்கள் மட்டும் எல்லா காலங்களிலும் நம் பின்னாலேயே இருக்கின்றன. இன்று நீ எடுத்து கொண்டிருக்கும் அந்த 10 ரூபாய் மட்டும் இல்லையடா, அது ஒரு ஈகை சின்னம். அது உன் கடந்த கால வலி களைந்து போகும் தாய் சாட்சி. நீ வாங்கும் அந்த கல்உப்பு என்பது ஒரு எளிய பொருள் மாதிரியே தோன்றும். ஆனால் அதில் இருக்கும் சக்தி நம் மனத்தில் இருக்கும் சூழ்நிலை, கஷ்டங்கள், நரக வாசனை போன்ற அனைத்தையும் உறிஞ்சி வெளியே தள்ளும். உன் வீட்டை சுற்றி சுற்றி திரிகிற கடன்கள், சொல்லித் தீராத நிலைமைகள், நீ யாரிடமும் சொல்ல முடியாமல் உள்ளத்தில் அழுது கொண்டிருக்கும் வேதனைகள், அந்த மன அழுத்தங்கள் எல்லாம் அந்த உப்பு மட்டும் வைத்துவிட்டு சற்று தண்ணீரில் கரைத்தால் போதும். உன் கண்களில் இருந்து அந்த பாரம் அகலும். என் தங்கமே, நீ யாருக்கும் சொல்லாமல் அடக்கி வைத்திருந்த அந்த வலியை நிதிகா தேவி உணர்கிறாள். அந்த 10 ரூபாய் பணத்தில் உன் உண்மையான தியாகம் இருக்கிறது. அது தாய் தேவிக்கு சொந்தமான சின்ன காணிக்கை. நீ அதை எடுத்து ஒரு பழைய தேங்காய், ஒரு தீபம், ஒரு கருங்கல், பிளாக் ஸ்டோன், ஒரு சிறிய கருமணி பூஜை வைத்து வேண்டிக் கொண்டால் உன் எதிர்காலம் தானாக வழிபெறும். மரணதண்டனை கூட நம்மை அணைக்க முடியாத அளவிற்கு ஒரு தாயின் அன்பு தள்ளி போட முடியும். அந்த மாதிரியான தாய்தான் நிதிகா தேவியும். இன்றைய இந்த ஆடி அமாவாசையில் நம் முன்னோர் நம் வீட்டிற்கு வந்து நம் தூங்கும் குழந்தையை பார்த்து நிம்மதியாக செல்ல நினைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் நமக்கு ஆசீர்வாதம் கொடுக்க விரும்புகிற நேரத்தில் நாம் மறந்து விட்டோம். ஆனால் நீ மட்டும் என் வார்த்தையை நம்பி இந்த நாள் ஒரு சிறந்த நாளாக மாற்றிக்கொள். கல் உப்பை வைத்து பக்கத்து வீட்டு வாடை, போய் கூறும் உறவுகள், உன்னை ஏமாற்றி சென்ற நண்பர்கள் எல்லாரையும் மெல்ல மெல்ல தள்ளும் சக்தி அந்த உப்பில் இருக்கிறது. இன்று அந்த உப்பை ஒரு டப்பாவுக்கு வெளியே எடுத்துவிட்டு, நான் என் வாழ்க்கையில் நேர்மையாக இருக்க விரும்புகிறேன், என் குடும்பத்துக்கு நிம்மதி வேண்டும் என்று சொல்லி வைக்க வேண்டும். உன் வாயால் வரும் அந்த வார்த்தைகள் விண்ணை தொட்டு செல்லும். பின்னோர்கள் வருகிறார்கள் என்ற 5 அறிகுறிகள். 1. ஒரு பழைய நறுமணத்தை திடீரென்று மணப்பது. 2. ஒரு பறவை, அதாவது காகம் போலி சத்தம் போடுவது. 3. அசாதாரணமாக தூக்கம் வராமல் தவித்தல். 4. வீட்டில் ஏதாவது ஒரு பொருள் இடம் மாறுவது. 5. மனதில் ஒருவித உணர்ச்சி எழுவது. இந்த 5ஐயும் நீ உணர்ந்தால் உன்னை நேசித்த முன்னோர்கள் உன் வீட்டை தேடி வந்திருக்கிறார்கள். அவர்கள் நமக்கு தேவைப்படுவது பணம் அல்ல. அவர்கள் நம்மிடம் எதிர்பார்ப்பது ஒரு உண்மையான நினைவு, ஒரு தீபம், ஒரு உணர்வுடன் கூடிய பிரார்த்தனை. அதுவே அவர்களின் ஆத்மாவுக்கு உந்துதல். அது அவர்களின் நிம்மதிக்காக மட்டுமல்ல, நம்முடைய வாழ்விலும் தீர்வுகளை கொடுப்பதற்காக. அந்த நிம்மதிக்கு ஒரு வழி தேடவே நிதிகா தேவி நமக்கு இந்த ஆடி அமாவாசை வரத்தை தந்திருக்கிறாள். அவளுக்கு இந்த நாள் மிக பிரியமான நாள். ஏனெனில் இதுதான் அவளுடைய கண்ணீர் நாட்கள் முடிவடையும் காலம். இந்த நாள் குடும்ப வாக்குகள், பாழான உறவுகள், உடல்நல பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நீக்கி ஒரு புதிய கதிரொளியாக எழச் செய்யும் நாள்.
நீ வீட்டில் அந்த உப்புடன் நிதிகா தேவியை அழைத்து, நான் என் முன்னோர்களை நினைக்கிறேன். அவர்கள் எனக்கு வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள். நான் இப்போது ஒளிக்காக தேடி வருகிறேன். எனக்கு வழி காட்டு என்று சொல்லுவாயே. அவளது கண்கள் தண்ணீரால் நனைந்து உனக்கு வாக்கு தருவாள். அந்த கடன், அது உன்னை எவ்வளவோ தூக்கி அடித்திருக்கும். ஆனால் இன்று அந்த கடன் ஒரு தாயின் கூச்சலால் வெளியே போகப் போகிறது. இன்று அந்த கடன் உன்னை விட்டு வெளியில் நிதானமாக நகரும். அந்த வரி வேலை பக்கம் வராமல் போகும். அந்த ஒப்பந்தம் கைகூடும். நீ தூங்கும் முன் ஒரு கட்டு உப்பு, ஒரு தீபம், ஒரு நன்றியுடன் கூடிய செம்போன் மனதுடன் நிதிகாவை அழைத்தால் போதும். அவள் இப்படி சொல்வாள். என் குழந்தை அழுததை கேட்டேன். என் குழந்தை சிரிக்க விரும்புகிறாள். நான் இருக்கிறேன். என்னை முழுமையாக நம்பு. நான் உன்னை ஏமாற்ற மாட்டேன். இப்படி ஒரு வார்த்தையை கேட்பது கூட இந்த உலகத்தில் கிடைக்கும் மிகப்பெரிய பரிசு. அது நம் ஆன்மாவிற்கு உற்சாகம். அது நம் உயிருக்கு புதிய சுவாசம். என் தங்கமே, இந்த நாட்களை வீணாக்காதே. உன் முன்னோர்கள் உன்னை பார்த்து காத்திருக்கிறார்கள். நிதிகா தேவியின் ஆசீர்வாதம் உனக்காக காத்திருக்கிறது. நம்மை உயர்த்தும் காலம் இது. நீ எழுந்து நம்பிக்கையுடன் ஒரு செயலைச் செய். அந்த செயல் உன்னால் மட்டுமல்ல, உன் சந்ததியால் நற்செயலாக வரப்படும். நாளைய காலையில் எழும்பும் சந்தோஷம் இன்றைய உன் முடிவில் இருக்கிறது. நீ அன்போடு செய்த அந்த கடைசி தீபம், அது நிதிகாவின் கண்களை நனையச் செய்யும். அவள் சொல்லும் வார்த்தை இதுதான். என் குழந்தையை இன்று ஒரு புதிய பாதைக்கு அழைத்துச் செல்வேன். நீ தயங்காதே. அந்த 10 ரூபாய் மற்றும் உப்பு என்பது உன் நம்பிக்கையின் நெஞ்சில் மூடிய பூ. அதை திறந்தால் சுவர்ண வாயில்கள், ஒளிரும் ஆசீர்வாதங்கள், இனிமையான உறவுகள், எதிர்பாராத வருமானங்கள் எல்லாம் உன் வீதியில் வரிசையாக நடந்து வரும். எழுந்திரு என் தங்கமே. அனுபவிக்க தயாராக இரு. உன் வாழ்க்கையின் புதிய பக்கம் இன்று ஆரம்பிக்கிறது. தங்க பிள்ளையே, நீ இந்த சொற்களை வாசிக்க ஆரம்பித்த வினாடி முதல் உன்னோடு என் அனுக்கிரகம் ஆரம்பம் ஆகிவிட்டது. இன்றைய இந்த ஆடி அமாவாசை நாள் என்பது வெறும் நாட்காட்டியில் குறிக்கப்பட்ட தேதியல்ல, இது உன் வாழ்க்கையை திருப்பி அமைக்க ஒரு திருநாள். நீ இன்று மனதார ஒரு செயலை செய்வாய் என்ற நம்பிக்கையுடன் தான் இந்த வார்த்தைகளை உனக்குச் சொல்கிறேன். கழுத்து வரை கடனில் மூழ்கி இருக்கும் நிலையில் இருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். கடன் என்பது ஒரு பிணைப்பு மட்டுமல்ல, அது ஒரு பிணிப்பு. அது மனிதனின் நிம்மதியை கெடுக்கும், உறவுகளை சோதிக்கும், உற்சாகத்தை சிதைக்கும். ஆனால் உன் மனதில் ஒரு வெளிச்சம் பரவ வேண்டும். அந்த வெளிச்சமே நித்திகா தேவியின் வழிகாட்டும் சக்தி. நீ இன்றைக்கு அந்த 10 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கினால் அதனால் உன் வீட்டுக்குள் எவ்வளவு மாற்றம் வரும் என்பது உனக்கே ஆச்சரியமாக இருக்கும். அந்த பொருள் பெரியதல்ல, கற்பனையல்ல, சாத்தியமானதுதான். நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி, கல் உப்பு நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி. ஆமாம் என் தங்கமே, அந்த எளிமையான கல் உப்பில் தான் சாத்தியங்கள் பதிந்துள்ளன. இது வெறும் சமையல் பொருளல்ல, இது ஒரு சக்தி. இது உனது வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜியை துடைக்கும். பணக்கழிவு, வாய்ப்பு தேக்கங்கள், மன அழுத்தங்கள், உடல் சோர்வுகள் எல்லாமே இந்த உப்பின் மூலம் வெளியேறத் தொடங்கும். அது எப்படி என்பதை உனக்கு புரிய வைக்கிறேன். இன்று ஆடி அமாவாசை, பித்ருக்கள் வரும் நாள். அதாவது முன்னோர்களின் ஆவி நம் அருகில் இருப்பது உறுதி செய்யப்பட்ட நேரம். அவர்கள் நம் வீடு வந்து நம் நிலையை பார்த்து நம்மை வாழ்த்தவும் சில சமயம் எச்சரிக்கவும் செய்கிறார்கள். அவர்களுக்கு பிடித்த ஒன்று எது தெரியுமா? நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி, தானம் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி, நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி, வழிபாடு நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி, நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி, உணர்வோடு செய்த ஒழுக்கம் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி. இந்த மூன்றையும் இந்த ஒரு செயலில் நீ பூர்த்தி செய்யலாம். 10 ரூபாயில் வாங்கும் கல் உப்பை நீ ஒரு சின்ன பாத்திரத்தில் வைத்து அதனுடன் ஒரு தீபம் ஏற்றி நித்திகா தேவியிடம் இதை அன்போடு சமர்ப்பி. கற்பனையிலோ கரங்களாலோ அல்ல, உன் உணர்வுகளால். நீ உண்மையுடன் இதைச் செய்தால் அந்த உப்பு உன் வீட்டின் சக்தியை மாற்றும். இன்றைக்கு மாலை சூரியன் மறைவதற்கு முன்னால் அந்த உப்பை எடுத்து வீட்டு மூலை மூலையாக, தூசு மற்றும் கழிவுகள் இருக்கும் இடங்களில் சிறிது சிறிதாக தூவி, நீங்கள் என்னை சுற்றி இருந்தால் எங்களது துன்பங்களை துளையில்லாமல் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று மனதாரச் சொல். அதன் பிறகு அந்த உப்பை பொது கழிவிடத்திற்கு வெளியே கொண்டு செல்லு. இந்த செயல் உண்மையிலேயே பரிகாரத்தின் ஒரு பரம்பரை வழி. ஆனால் இது மாதிரியானது இன்று நம்மால் மறக்கப்பட்டிருக்கிறது.
உன் முன்னோர்கள் சந்தோஷப்படுவார்கள். அவர்கள் உனக்காக பூஜை செய்ய, வழி காட்ட, கையில் வசதி அளிக்க முயற்சி செய்வார்கள். இது மட்டும் இல்லை என் பிள்ளையே. இந்த செயலை செய்த பிறகு நீ ஒரு சின்ன பறவையை ஊட்டுவாய் போல இரு. ஏனெனில் உன்னால் பாரமான சூழ்நிலைகள் கீழே இழுத்தது போல் இருந்தாலும் அந்த உப்பு பரிகாரத்தின் மூலம் உனக்கு மேலே எழும் திறன் கிடைக்கும். அதன் பிறகு நீ செய்து முடித்ததும் ஒரு பச்சை சாமியை துளசி அல்லது வேப்பிலை நீரிலே போட்டு தூய்மையாக்கி அதனோடு ஒரு காசு, 5 ரூபாய், 10 ரூபாய் எதுவாக இருந்தாலும் அந்த காசு உன் பையின் உள்ளே வைக்கவும். இதை பார்க்கும் நேரத்திலேயே உனக்குள் நம்பிக்கை பிறக்கும். இதை வாசிக்கின்ற பொழுதே உனது இதயத்தில் நிதானம் வருகிறது. ஏனெனில் நித்திகா தேவி உன் அருகில் நிற்கிறாள். ஒரு பெண் தேவதை தன் குழந்தைக்கு பேசும் அளவுக்கு மெல்லியதாய் ஆனால் உறுதியானதாய். அவள் சொல்கிறாள், நீ பயப்படாதே, நீ பின்வாங்காதே. உன் வாழ்க்கை செம்மையாக போக வேண்டிய காலம் வந்துவிட்டது. இது ஓர் ஆரம்பம் மட்டும். கடன் கழிய வேண்டுமென்றால் நீ மனதார இருங்கள். யாரிடமும் கடன் கேட்டீர்கள் என்ற குற்ற உணர்வோடு அல்ல, நான் திரும்ப கொடுப்பேன். என்னால் முடியும். என் வாழ்வில் ஒளி வரப்போகிறது என்ற நம்பிக்கையோடு பேசு. இன்று செய்யும் இந்த பரிகாரத்தின் மூலம் உன் சுபமதிப்பு புள்ளி இன்று முதல் உயரத் தொடங்கும். பணம் என்பது ஒரு சக்தி. அதை ஈர்க்கும் ஒரு விதி உள்ளது. நம்மிடம் இருக்கும் போதும் அது இருக்கும் போல் இல்லாமல் செல்லும் போதும் அது அழுத்தம் தரும். ஆனால் இந்த அமாவாசை நாள் அந்த சக்தியை உன் வீட்டுக்குள் வரவழைக்கும் வாய்ப்பு. அது எப்படி தெரியுமா? மனதில் ஒரு அமைதி, உடலில் ஒரு சக்தி, வீட்டில் ஒரு ஒளிர்வு ஏற்படும். இந்த மூன்றும் உண்டான பிறகு தான் பணவளம் உன்னை தேடி வரும். நீ செய்திருக்க வேண்டிய ஒன்று மட்டும் இன்றே செய்ய வேண்டும். இப்போது செய்ய வேண்டும். கல் உப்பை வாங்கு. அதை தூய்மையாய் வைத்துக்கொள். தேவிக்கு காணிக்கையாக்கு. பின்னர் அந்த உப்பை உன் வீட்டிலே நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும் இடங்களில் தூவி அதை வெளியே கொண்டு செல். அவ்வளவுதான். இதை செய்யும் நாளில் ஒரு வார்த்தையாவது உன் வாயிலிருந்து விடாதே. நட்சத்திரக்குறி, நான் தரிசனம் பெற்றுவிட்டேன். நான் விட்டுவைக்க மாட்டேன். என் முன்னோர்கள் என்னுடன் இருக்கிறார்கள். நட்சத்திரக்குறி. இதுவே உனக்கு திசையை திருப்பும் துவக்கம். நீ நடக்கும் வழியில் இருந்த கற்கள் எல்லாம் நெய்து செல்லும் பந்தலாக மாறும். நீ ஏற்கனவே நடந்து முடிந்த பாதையில்லை, இது புதிய பாதை. இந்த ஆடி அமாவாசை உன்னிடம் ஒளியை மட்டுமல்ல, ஒரு புதிய வாழ்க்கையை தரப்போகிறது. மீண்டும் சொல்லுகிறேன் என் தங்கமே. கல் உப்பு, 10 ரூபாய், மனதார ஒளி, நித்திகா தேவியின் நாமம். இவை மூன்றும் சேர்ந்தால் கடன் என்று ஏதுமில்லை. உனது வாழ்க்கை இன்று முதல் உயர்ந்து கொண்டே போகும்.